காய்ந்து போன பூமியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காய்ந்து போட்டால் துன்பப்படுறவங்கலாம் கடவுள்கிட்ட முறையிடுவாங்க. அந்த தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? இதில் 7 வானங்கள் உள்ளது. அந்த 7 வானமும் சுருங்கி போயிருக்கு. இப்போ வானத்தை விரிவாக்கணும். அந்த வானம் விரிவாக்குனாதான் ஆகாய மண்டலம் நல்லா இருக்கும். அப்படி இல்லையோ சூரியனை சுற்றி 9 கோள் இல்லை. 9 கோளும் செயற்கைக்கோள் நெட்டு வச்சாதான் உலகமே நல்லபடியாக இருக்கும், பூமியும் நல்லா இருக்கும். அப்படி அது நெட்டு வைக்கலன்னு நினச்சிக்க, ஏன் உலகமே 2ஆக விரிஞ்சி உலகமே அழிஞ்சிடும். இதுதான் நடக்கும். இதுதான் நேரம். புதிய ஏற்பாட்டில் என்ன சீரழின்னு ஒரு இது இருக்குது, அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அவங்க படித்து பார்த்தாங்கன்னா புரிஞ்சு போயிடும். ஆனால் எல்லாமே தெரிஞ்சிடும் அவங்களுக்கெல்லாம் என்ன. அதே மாதிரி 2 கொரிந்தியர் எல்லாம் அதுலேயும் படித்து பார்த்தா தெரிஞ்சிடும். 2வது இதில் பகவத்கீதையில 3ல் படிக்க சொல்லு. அப்போ அவங்களுக்கு புரியும். 3மே நான் படிச்சிருக்கேன். அந்த 3 இதுலேயும் ஒரே மார்க்கத்தை தான் சேர்ந்தது. ஒரு மார்க்கத்தை தான் சேர்ந்தது. ஏன்னா எல்லாருமே ஜாதி வித்தியாசம் பார்த்து அதை புரியுதா சொல்கிறது? அதுதான் எம்மதம் சம்மதம். எல்லாமே சாமியே ஒரு சாமி தான். வானமும் பூமியும் ஒரே இதுதான். அந்த வானத்தையே நம்ம மறுதளிக்கிற மாதிரி ஆயிடும் என்ன.